शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् तस्मद्गुरुसमारम्भाम् यदिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. இன்றைய தினம் 6வது நவரத்ன நிதியிலே ஈஸ்வர தத்துவ விவரணம் நிரூபணம். அது 14 விஷயம் சொல்றார். அதான பிறகு 7வது விசிஷ்டாத்வைத சாரம், 4 சாரம், 3 நிரூபணம், 2 வைபவம். பட்டு நவரத்ன நவரதிகளே 4 சாரம் ரகசியத்திரைய சாரம் பிளஸ் இன்னைக்கு சொல்லும்படியான விசிஷ்டாத்வைத சாரம், 3 விவரணம் தத்துவத்திரைய விவரணம். அதுல 3வது ஈஸ்வர நிரூபணம். 14 விஷயம் இருக்கு. என்ன சொல்றார் அப்படின்னா, எடுக்குச்சு தேவோ நாம சகசிரவான், எம்பெருமானுக்கு பேர்களாயிரத்தாய் கண்களாயிரத்தாய் கவியனேன் பெரியவப்பனேன்றார். 1000 பேர் இருக்கு. அது ஒரு விஷயத்தை சொல்லி 3 பேராகிராஃபாக எம்பெருமான் உபயலிங்க நிரூபணார்களை பண்ணி, அடுத்தது அந்தர்யாமித்வத்தில் தூட சம்பந்தம் இல்லாமையை சொல்லி அதுக்கு ஒரு நிதர்சனம் கொடுத்து, அவன் நீர்மை குணங்களின் சிந்தனம் பண்ணி, அவன் சகல காரணத்துவம் நிரூபணம் பண்ணி, அவனுடைய பர யூக விபவ அந்தர்யாமி அச்சா நிரூபணம் 5 விஷயத்தாலை சொல்லி 14வது கடைசியில் தத்துவத்திரயத்தில் முடிவான சூரியனை சிந்தனை செய்து வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு முடியாது. இப்ப உபன்யாசகர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். முதலாவது என்ன, தேவோ நாம சகசிரவான் அப்படின்றார். கீழே நிரூபித்து சேதனா சேதனங்களுக்கு நியாமகனானவன் ஈஸ்வரன் என்றும் சர்வேஸ்வரன் என்றும் சொல்லப்படுவன். விஷ்ணு நாராயணா வாசுதேவாதிகளான திருநாமங்களினால் சொல்லப்படுவன். தேவோ நாம சகசிரவான் என்றும் ஊராயிரமாய் உலகேல் அளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் வீருடையன் என்றும் சொல்லுகிறபடியே 1000 திருநாமங்கள் படைத்தவனானவன். அந்த திருநாமங்களுக்கு ஸ்ரீ பராசர பட்டர் தரளிச்சேர பகவத்குண தர்ப்பணம் என்னும் மறுபெயர் உடைத்தான பாஷ்யத்தை சேவித்தால் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் விசதமாக விளங்கும். இது முதல் விஷயம். 2வது எம்பெருமானுடைய உபயலிங்க நிரூபணம். நம்மாழ்வார் திருவாழிமொழியிலே தொடங்கும் போதே உயர்நலம் உடையவன் என்று தொடங்கினார். ஆதலால் எம்பெருமானை சமஸ்த கல்யாண குணங்கள் நிதியான அறிவதே முக்கியமானது. அகில ஹேயப்பத்தனேக கல்யாணேகதானத்தம் என்று அறிய வேண்டும். அகில ஹேயப்பத்தனேகத்துவமும் கல்யாணேகதானத்துவமும் இவை இரண்டும் உபயலிங்கம் எனப்படும். ஒரு விதமான தோஷமும் தட்டாமல் இருக்கைதான் அகிலஹேய பிரத்தினேகத்துவம் ஆகும். கல்யாண குணம் என்று பேறு பெற்றவை எல்லாவற்றுக்கும் கொள்கரமாயிருக்கை கல்யாணேக தானத்துவம். 3வது விஷயம், துக்கப்படுகை ஏயகுணம் ஆனாலும் பரதுக்குருக்கித்தம் என்பது ஏயகுணம் என்று ஆதலாலும் ஸ்ரீ ராமாயணத்தில் பகவோன்ற கல்யாண குணாபுத்திரேசு சந்திதே என்று மகுடத்தின் கீழ் விசனேஷு மனுஷானாம் பிரிஷம்பதிருக்கிதா என்று கூறிய முகத்தால் கல்யாண குணமாகவே ஸ்பஷ்டமாக
கூறியிருப்பதாலும் பரகுருக்கித்தத்தை சர்வேஸ்வரனுக்கு கொண்டால் தேயப்பத்திரேகத்திற்கு மாறாகும் என்கிற வாதத்தில் இடமில்லை. அடுத்தது, எம்பெருமானுக்கு அனந்தன் என்கிற திருநாமமும் உண்டு. அந்தமாவது பரிச்சேதம், தேசகால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் என்கிற மூவகை பரிச்சேதமும் இல்லாதவன் எம்பெருமான் என்றபடி. இந்த தேசத்தில் உள்ளான், இந்த தேசத்தில் இல்லை என்று சொல்ல முடியாதபடி எல்லா தேசங்களிலும் உள்ளவனாகையாலே தேச பரிச்சேதம் இல்லாதவன். இந்த காலத்தில் உள்ளான், இந்த காலத்தில் இல்லை என்று சொல்ல முடியாதபடி எல்லா காலத்திலும் இருக்கையாலே காலபரிச்சேதம் இல்லாதவன். இன்ன வஸ்துவாக இருக்கிறான், இன்ன வஸ்துவாக இல்லை என்று சொல்ல முடியாதபடி சகல வஸ்து ஸ்வரூபனாயும் இருக்கையாலே வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன். அடுத்தது, அந்தர்யாமித்வத்தில் தோஷ சம்பந்தம் இல்லாமை. எம்பெருமான் சகல வஸ்துக்களிலும் அந்தர்யாமியாயிருப்பான் என்றால் அந்தந்த வஸ்துக்களில் உள்ள தோஷங்கள் இவன் பால் ஒட்டாதோ என்று சங்கை வரும். அந்த சங்கை வேண்டா. ஜீவாத்மாவானவன் சரீரத்திலும் இருக்கச் செய்தியும் சரீரத்திற்குண்டான இளமை முதுமை முதலான எப்படி அந்த ஆத்மாவுக்கு வருவதில்லையோ அப்படியே சர்வ வஸ்து சரீரதான பகவானுக்கும் ஒரு வஸ்துவின் ஒரு விதமான தோஷமும் தட்டாது. அடுத்தது, இதைக்கொண்டு நிதர்சனம் காணலாம். குத்தம் செய்ததற்காக ராஜ தண்டனை அடைந்த குத்தவாளி சிறைச்சாலையில் புகழிக்கப்பட்டு புதுவிக்கப்பட்டு துக்கங்களை அனுபவிக்கிறான். அதே சிறைச்சாலையில் அதற்கு நியாமகரான அதிகாரியும் உரைகின்றான். சிறையில் இருப்பு என்பது இவ்விருவர்க்கும் உள்ளதா இருக்கச் செய்தேயும் அதிகாரியான பிரபுவுக்கு எவ்விதமான துக்கமும் கிடையாது. ஏன்? இவன் சிறைச்சாலையில் இருப்பது குத்தம் செய்கிறது காரணமாக என்று நியமிப்பதற்காக இருக்கிறான். ஆகவே இவனுக்கு துக்கமில்லாததோடு கூட மாதந்தோறும் 1000 2000 சம்பளம் பெருகையாக ஆனந்தமும் உள்ளது. இதே போல கருமம் காரணமாக ஜீவன் சரீரவாசம் பெருகையாலே துக்கமுடையவனாக ஆகிறான். பரமபுருஷன் அங்கரண்டிக்கே அந்த பிரவிஷ்ட சாஸ்தாதனானாம் சர்வாத்மா என்ற வேதாந்தம் ஓதரபடியே சாஸ்தாவாக அந்த பிரதிஷ்டனாய் இருப்பதானால் இவனுக்கு எவ்விதமான தோஷமும் ஒட்டாது. அடுத்தது, எம்பெருமானுடைய நீர்மை குணங்களின் சிந்தனை. நீர்மை சௌலபியம். ஈஸ்வரன் உப்புயிர்வற்ற எண்ணிருந்த திருக்குடங்களோடு கூடியிருக்கிறான் என்னிடம் முக்கியமாக தயை, பொறுமை, வாத்சல்யம் முதலான சில திருக்குறங்களையே நாம் நிச்சலம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிறர் நோவு கண்டால் ஐயோ என்று இறங்கியிருப்பன். அவர்களுக்கு எப்போதும் நன்மையையே சிந்தித்திருப்பன். நிலாத்தென்றல் சந்தனம் தண்ணீர் போல பிறர்க்கே உரிமைப்பட்டிருப்பன். தன்னை அடிபணிந்தவர்களிடத்தில் ஜாதி, அறிவு, ஒழுக்கம் முதலானவற்றால் உண்டான தன்மையை சிறிதும் பாராமல் தன்னை பணிந்தவர்கள் என்பது ஒன்றே கொண்டு நேசித்திருப்பன். உற்றார் உறவினர் கைவிட்ட காலத்திலும் தான் கைவிடாதே இருந்து செயற்கரியான செய்தும் அவர்களின் அபேட்சிதங்களை தலை கட்டி கொடுப்பான். அவர்களது
காரியம் தலை கட்டினான் தன் காரியம் தலை கட்டித்தா எண்ணி கிதகத்தினான் இருப்பன். அவர்களுக்கு தான் செய்த நன்மைகளில் ஒன்றையும் நினையாது அவர்கள் செய்த சொல்ப சுகிருத்தங்களையே மலையாக கொண்டு அவர்களை அனுகிரகிப்பதிலேயே நோக்காண்டிருப்பன். மனைவியர் மக்கள் செய்யும் குத்தங்களை காணா பெண்ணிட்டிருக்கும் புருஷனைப் போலே அவர்கள் குத்தங்களை நினையாதே குத்தங்களை பெரியவராட்டியார் காட்டினாலும் என்னடியார் அது செய்யார் என்று சொல்லியும் செய்தாரேல் நன்றி செய்தார் என்றும் சொல்லியும் வாத்சல்யம் காட்டியிருப்பன். மன மொழி மெய்களால் பயாவாச்ச மனசா அவர்கள் குட்டிதர்களாயிருந்தாலும் தான் செவ்வியனாயிருந்து பரிமாறுவன். இப்படிப்பட்ட அரிய பெரிய திருக்குணங்களை அனுபவ ரசிகர்களான பெரியார் தங்களுடைய அனுபவத்திற்கு போக்குவீடாக எடுத்துரைத்தால் அதில் வெறுப்பும் அதிர்ச்சியும் இன்றைக்கே இருப்பதுதான் நம்போல் குணானுபவம். அடுத்தது எம்பெருமானுடைய சகல காரணத்து நிரூபணம். எம்பெருமானுடைய நீர்மை குணங்களை கீழே பறக்க பேசுகிறபடி மேன்மை குணத்தை பேசப்புக்கால் சகல ஜகத்துக்கும் அவனே காரணபூதன் என்று அறிவதொன்றே போதுமானது. 4 அத்தியாயங்கள் கொண்ட சாரீரக மீமாம்சா என்னும் பிரம்மசூத்திரத்தில் 2 அத்தியாயங்களால் அவனுடைய சகல ஜெகத் காரணத்துவமே பலவகை பூர்வபக்ஷங்களையும் நிதர்சித்து ஸ்தாபிக்கப்படுகிறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் 3ம் எம்பெருமானுடைய சங்கல்ப மாத்திரத்தினால் நிகழ்பவை. காரணத்துவமானது உபாதானத்துவம் நிமித்தத்துவம் சககாரித்துவம் என்று 3 வகையாயிருக்கும். ஒரு பானை உண்டாக வேண்டுமானால் மண் உபாதான காரணமாயிருக்கும், குயவன் நிமித்த காரணமாயிருக்கும், தடி சக்கரம் தண்ணீர் முதலானவை சககார காரணமாயிருக்கும். உலகில் எந்த வஸ்து ஜனிக்க வேண்டுமானாலும் இங்கனே 3 காரணங்கள் இன்றி அமையாதவாகும். சகல ஜகத்துக்களுக்கும் உத்பாதகனான சர்வேஸ்வரன் தான் முருகனே 3 வகை காரணமாயிருப்பான் என்பதை நெஞ்சில் திடமாக கொள்ள வேண்டும். அடுத்தது பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சா நிரூபணம். ஈஸ்வரஸ்வரூபமானது பரத்வம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்வம் அர்ச்சாவதாரம் என்று 5 பிரகாரத்தோடே கூடியிருக்கும். இவ்வைந்தையும் சுருக்கமாக உபாதிக்கிறேன் கேளீர். பரத்வம் நலவந்தமில்லதோர் நாடு என்கிற பரமபதத்திலே நித்தியசூரர்களான அனந்த கருட விஷக்சேனோர்களுக்கும் சம்சார சம்பந்தம் மற்ற சென்று சேர்ந்த முக்தாத்மாக்களுக்கும் போக்கியனாய்கொண்டு எழுந்தொழியிருக்கும் இருப்பு பரத்தும் எனப்படும். வியூகம் இதற்கு உபயோகம் லீலா விபூதியில் ஆகையாலே இவ்விபூதியினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நிர்வகிக்கைக்காகவும் புபுக்ஷுக்களான சம்சாரிகளை இஷ்ட பிராபண அனிஷ்ட நிவாரணங்களாலே சம்ரட்சிக்கைக்காகவும் உபாசகர்கள் அனுகிரகிக்கைக்காகவும் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபேண நிற்கும் நிலை வியூகம் எனப்படும். விபவம் 3வது அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்றும் பிதா புத்திரேன பிதர்மான் யோனி யோனௌ என்றும் உபனிஷத்து ஓதுகிறபடியும் என்னென்னையோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலவா மீனாய் ஆமயமாய் நரசிங்கமாய் குரலாய் தானார் ஏனமுமாய் கற்கிலாம் இன்னம் பார்வண்ணனே என்று ஆழ்வார் அருளிச் செய்தபடியே மனுஷ பெரிய ஸ்தாவராதி ஜென்மங்கள் கொள்ளுகை விபவம் எனப்படும். 4வது
அந்தர்யாமித்துவம். ஆத்மானம் அந்தரோ யமயதி சாஸ்தா விஷ்ணு அசேஷஸ்ய ஜகதோ யோ ஹிருதி ஸ்திதா. இவத்திரங்கம் மறைந்தரவாய் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே சேத்தனுடைய உள்ளே பிரவேசித்து சகல பிரவൃத்திகளுக்கும் நியாமகனாயிருக்கும் இருப்பு அந்தர்யாமித்துவம் எனப்படும். அர்ச்சாவதாரம். தமருகந்தர் எவ்வுருவம் அவ்வுருவந்தானே என்கிறபடியே நமக்கு அபிமதமான திரவியத்தை திருமேனியாக கொண்டு நம்போல்வாருடைய ஆராதனைக்கு எளியனாய் சர்வசகிஷ்ணுவாய் ஸ்நான போஜனாதி சகல வியாபாரங்களும் அர்ச்சகவராதீனமாயிருக்க பெற்ற நிலையினை அர்ச்சாவதாரம் எனப்படும். பிடலோகாச்சாரியர் அருளி செய்த தத்துவ திரயத்தில் முடிவான சூர்ணை ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வரந்தரை போலேயும் இருக்கச் செய்தேயும் அபார காருண்ய பரவசனாய்க்கொண்டு சர்வாபேட்சங்களையும் கொடுத்தருளும் என்பது இது ஒன்றை நிச்சலம் சிந்தனை செய்து கொண்டு வாழ்வாரே வாழ்வார். இந்த விவரம் முடிந்தது. அடுத்தது 7வது விசிஷ்டாத்வைத சாரம், சம்பிரதாய சாரம். என்ன சொல்ற? 21 விஷயத்தை சொல்ற. 7 7 7 பிரிக்கலாம் மூணாக. முதலே என்ன சொல்றது? உலகில் பலவர மதங்கள் தோன்றி இருந்தாலும் அவை வைதிக மதம் என்றும் அவைதிக மதம் என்றும் பொதுவாக இருவகுப்பாகும். வேதத்தை பிரமாணமாக கொள்ளும் மதம் வைதிக மதம். வேதத்தை புறக்கணித்து சுதந்திரமாக தோன்றிய மதம் அவைதிக மதம். அவைதிக மதங்களில் காட்டிலும் வைதிக மதம் சிறந்ததென்று இடத்தை நாம் விவரிக்க வேண்டுமா? வைதீக மதங்களில் பரம பவித்திரமான விசிஷ்டாத்வைத தரிசனம் மிக சிறந்தது விளங்குகிறது. நம்மாழ்வார் திருவாய்மொழியில் தொடங்கும் போதே உளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுதனே என்கிற பாசுரத்தினால் தாம் போதிக்கும் பரமபுருஷன் வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் விளங்குபவன் என்று அருளிச் செய்கையாலே இக்கலியுகத்தில் அவ்வாழ்வார் தொடக்கமாக துறவியுள்ள விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் பரம வைதிகம் என பெற்றில்லை. பிரமாணம், பிரமாதா, பிரமேயம் என்ற 3 வகுப்புகள் நம் தரிசனத்தில் சீர்மை பெற்று விளங்குகிறான். முதலாவது. 2வது, ஆழ்வார்கள் வாடி அருளிச்செயல் வாடி தாழ்வார் மேல் குமரதாம் வாடி ஏழ்வாரும் அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாடி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்னும் உபதேசத்தினமாலை பாசுரத்தில் பிரமாணங்களும் பிரமாதாக்களும் சாரமாக தெரிவிக்கப்பட்டார்கள். சம்ஸ்கிருத திராவிட வேதங்களாகிய ஊகிய வேதங்களும் ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷயாதிகளும் நமக்கு பிரமாணம். யதார்த்த ஞான நிதிகளான ஸ்ரீமன் நாதமுனிகள், ஆளவந்தார், எம்பெருமானார் போல்வாரான மகாச்சாரியர்களே பிரமாத்தாக்கள். ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்றும் அவனுடைய திருவடி தாமரைகளே தங்கமென்றிருக்கை பரமஹிதம் என்றும் நலவந்தமில்லதோர் நாட்டிலே நித்யானந்தமயமான நித்திய கைங்கரியமே பரம புருஷார்த்தம் என்றும் இங்கனே கூறப்படும் அர்த்த விசேஷங்களே பிரமேய சிரேஷ்டங்களாக விளங்குகின்றன. அடுத்தது, பரம வைதிகர்கள் என்கிற ஏத்தம் நமக்கே உரியது. பிரத்யக்ஷத்தாலோ அனுமானத்தாலோ அறிந்து கொள்ள முடியாத அர்த்த விசேஷங்களை அறிவிக்கும் வாங்மயமே வேதம் எனப்படும். வேதத்தை பிரமாணமாக இசையாத சார்வாக்க ஜைன பௌத்தார்கள்
பாஷ்யர்கள் எனப்படுவர். வேதத்தை பரம பிராபணமாக இசைத்து வைத்தும் பரபிரம்மம் குணசூன்யம் என்றும் அலக்ஷ்மீகம் என்றும் அகதீரம் என்றும் விபூதி ரகிதம் என்றும் இங்கனே மனம் போனபடியெல்லாம் பேசுவர்கள் குதிரிஷ்டிகள் எனப்படுவர். குதிரிஷ்டிகளாலும் வேதத்தை பிரமாணமாக இசையும் அவர்கள் வேதபாஷ்யர்களில் காட்டிலும் மேம்பட்டவர்கள் என்றோ என்று சிலர் நினைக்கலாம். பாஷ்யர்களோடு அவர்களோடு ஒரு வாய்ச்சி இல்லை என்று அருளிச் செய்கிறார் கூறுத்தாழ்வான். அடுத்தது வேதம் கர்மகாண்டமென்னும் கர்மகாண்டமென்னும் இரு வகுப்பாக உள்ளது. பூர்வபாகம் கர்மகாண்டம் என்றும் உத்தரபாகம் கர்மகாண்டம் என்றும் வழங்கப்படும். உபனிஷத்துக்களையே கர்மகாண்டம் என்பது. பகவானுக்கு ஆராதன ரூபங்களான யஜ்யம் முதலிய கர்ம விசேஷங்களை விரிவாக கூறும் வேதபாகம் கர்மகாண்டம் என்றும், அக்கர்மத்தினால் ஆராதிக்கப்படுகின்ற பகவானுடைய ஸ்வரூப ரூப குணங்களை விரிவாக கூறும் வேதபாகம் கர்மகாண்டம் என்றும் சொல்லித்தாயித்து. இதுவே உபனிஷத்து என்கிற பெயராலும் வழங்கும். வேதைச்சு சர்வைர் அகமேவ வேத்யா என்கிற கீதையின்படி கர்மகாண்டமும் கூட பகவானை பிரதிபாதிக்க வல்லதே ஆகினும் அந்த பிரதிபாதனம் வியவஹிதமாயிருக்கும். உபனிஷத்து அவ்யவதானேன பிரதிபாதகமாயிருக்கும். அடுத்தது கர்மகாண்டத்தில் தோன்றும் சங்கைகளை பரிஹரிப்பதற்காக ஜெய்மினி என்றும் மகரிஷி எழுந்து 16 அத்தியாயங்களோடு கூடிய ஒரு சாஸ்திரத்தை இயற்றினார். அதற்கு பூர்வ மீமாம்சை என்று பெயர். இதில் 12 அத்தியாயங்களே ஜெய்மினி மகரிஷியால் இயற்றப்பட்டவை என்றும், மேல் 4 அத்தியாயங்கள் காசகிருஷ்ணர் மகரிஷியால் இயற்றப்பட்டவை என்றும் ஒரு பட்சம் உண்டு. இதை பற்றி இங்கு விசாரம் வேண்டாம். பிரம்ம காண்டம் என்றும் உபனிஷத் பாகத்தில் தோன்றும் சங்கைகளை பரிகரிப்பதற்காக வியாச மகரிஷி எழுந்து 4 அத்தியாயங்கள் கொண்டவர் சாஸ்திரத்தை இயற்றினார். அதற்கே சாரீரக மீமாம்சா என்று பெயர். உத்தர மீமாம்சை என்றும் வழங்குவர். பிரம்மசூத்திரம் என்பது இதனையே. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 4 பாதங்கள் உள்ளன. ஆகவே 16 பாதங்கள் கொண்டது சாரீரக மீமாம்சை என்றதாயிற்று. இதில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சர்ச்சை செய்து நிர்ணயிக்கும் பகுதிக்கு அதிகரணம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட அதிகரணங்கள் இங்கு மீமாம்சையில் 156 உள்ளன. சில அதிகரணங்கள் ஒரே சூத்திரம் இருக்கும், பல அதிகரணங்கள் பல சூத்திரங்கள் இருக்கும். மொத்தம் சூத்திரங்களின் இலக்கம் 545 என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. ஆகா, 4 அத்தியாயங்களையும் 16 பாதங்களையும் 156 அதிகரணங்களையும் 545 சூத்திரங்களையும் கொண்டது பிரம்மசூத்திர சாஸ்திரம் என்றதாயிற்று. 6வது விஷயம், தத்துவ ஹித புருஷார்த்தங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு உபனிஷத்துக்களே தஞ்சமாகும். அவ்வுபனிஷத்துக்களின் பொருள்களை சம்சய விபரீதமத நிஷ்கரிஷத்தை விளக்கக்கூடியது இந்த பிரம்மசூத்திர சாஸ்திரமே ஆகியால் வேதாந்திகளுக்கு இதுவே புகழாயிற்று. இந்த சாஸ்திரத்தின் பொருளை நிஷ்கர்ஷமாகவும் நிஷ்கல்மஷமாகவும் தெரிந்து கொண்டவர்களே வேதாந்திகள் என்றும் பிரம்மஜானிகள் என்றும் சொல்லத் தகுதியுடையவர். மகரிஷிகளை இயற்றிய சூத்திரங்களின் பொருளை நம்போல்வாறு சிறிதும் அறியகில்லாதவர்களால் நம்போன்ற அல்ப மத்திகளிடத்தில் பரம கருணையை கொண்டு கூறுவீர்கள் அந்த சூத்திரங்களின் அர்த்தத்தை
விளக்க பாஷ்யங்கள் இயற்றி உள்ளார்கள். தவைதம் அத்வைத்தம் துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைதம் என்ற 3 மதங்கள் உலக பிரசித்தமாக வழங்குமவை. இம்மூன்று மதங்களிலும் பாஷ்யங்கள் அவதரித்துள்ளன. அத்வைத மதத்திற்காக சங்கராச்சாரிய சுவாமிகள் பாஷ்யமேற்றினர். துவைத மதத்திற்காக ஆனந்ததீர்த்த சுவாமிகள் மத்வாச்சாரியர் பாஷ்யம் எழுத்தினார். நமது விசிஷ்டாத்வைத மதத்திற்காக பகவத் ராமானுஜாச்சாரியர் என்கிற சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார். அடுத்த 7வது விஷயம், உபனிஷத்துக்களின் உண்மை பொருளை சூத்திரக்காரருடைய உள்ளத்திற்கு ஒத்ததாக நிஷ்பட்சபாதமாய் நிரூபிக்கப்பட்டது. ஸ்ரீபாஷ்யம் என்று மேநாட்டு புலவர்களும் நெற்றுவிள்ளார்கள். அதனிருக்க சுவாமி ஸ்ரீ பாஷ்யம் வரை செய்யத் தொடங்கும் போதே பகவத் போதாயன கிருத்தாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரத்தின் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபூஹு தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே என்று முன்னோரும் அடைந்த மருதப்பாமை வியாக்கியானிப்பதாக பிரதிக் செய்து இருப்பதனால் ஸ்ரீபாஷ்யத்தின் பிராமணிகத்துவம் விளங்குகின்றது. ஆருஷம் வியாக்கியான கவரிதமாயும் அதிப்பிராச்சீனமாயும் பரம பவித்திரமாயும் இங்கு விசிஷ்டாத்வைதமே என்றும் அதை நிலைநாட்டுவதல்ல பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் என்னும் பிராமணிக வைதிகோத்தவர்கள் கொள்கை. 7 விஷயத்தால் என்ன சொல்கிறார்? ஸ்ரீபாஷ்யம் எல்லா சந்தேகமும் போக்கும் அப்படின்னார். மேலே 8வது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்னும் சொல்லுக்கு பொருள் விவரிக்கப்படுகிறது. சித்தாந்தம் என்பதற்கு பிராமணிகமாக பரிகிரகிக்கப்பட்ட அர்த்தம் என்று தேர்ந்த பொருள். துவைதம் என்பது பேதம், இரண்டாயிருக்கும் தன்மை, த்விதா எனப்படும். துவைத்தம் என்றாலும் அதுவே பொருள், பேதம் என்றாயிற்று. அத்தோடு நெய் சேர்ந்தால் அத்வைத்தம் என்றாகிறது. அபேதம் என்று பொருள். விசிஷ்டஸ்ய அத்வைத்தம் விசிஷ்டாத்வைதம். சமஸ்த சேதன வஸ்துக்களோடு கூடின பிரம்மம் ஒன்று என்று அங்கீகரிக்கப்படுவதால் இந்த தரிசனம் விசிஷ்டாத்வைதம் எனப்படுகிறது. சித்தும் அச்சித்துமாகிய 2 தத்துவங்கள் உண்மையில் கிடையாதென்றும் பிரம்மம் ஒன்றே உள்ளதென்றும் கொள்ளுகின்ற பிறருடைய மதத்தை தள்ளி 3 தத்துவங்களும் உண்மையாக உள்ளதென்று கொள்ளுவது இந்த தரிசனத்தில் சாரமானது. 9வது விஷயம், ஸ்ருதி வாக்கியங்களை உத்து நோக்கினால் அவற்றில் இருவகையான பாகுபாடு காணப்படும். வேதத்தையே காட்டும் சில வாக்கியங்கள், அபேதத்தையே காட்டும் சில வாக்கியங்கள். க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ க்ஷராத்மனா விச்சேதேன ஏகஹா என்பது முதலான ஸ்ருதி வாக்கியங்கள் சேதன ஈஸ்வர ரூப தத்துவத்தின் உண்மையை தெரிவிக்கும் முகத்தால் வேதத்தை காட்டுகின்றன. நேக நானாஸ்தி கிஞ்சனா சர்வங்கல்விதம் பிரம்மா தத்துவமசி இத்தியாதிகளான ஸ்ருதி வாக்கியங்கள் பலவகைப்பட்ட வஸ்துக்கள் இல்லாமையை தெரிவிக்கும் முகத்தால் அபேதத்தை காட்டுகின்றன. அடுத்தது, ஆகா ஸ்ருதிகளில் சிலவிடத்து பேத பிரதிபாதனமும் சிலவிடத்தில் அபேத பிரதிபாதனமும் இருப்பதாக தேறுகையாக பரஸ்பர விரோதம் ஸ்பஷ்டமாகிறது. விருத்தமான அர்த்தத்தை தெரிவிக்கையாக அபத்தியம் ஸ்ருதிகள் இடம் பெற்றலாகாது. விரோதமோ
உள்ளதென்று காட்டி ஆயிற்று. விரோதத்தை போக்கி சமன்வயம் காட்ட வேண்டிய பொறுப்பு விமர்சக குஷலர்களான வைதிகர்களுக்குள்ளது. பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் என்று கொள்ளுகிற அத்வைதிகள் அபேதத்தை காட்டும் ஸ்ருதி வாக்கியங்களை மட்டும் முக்கியமாக பரிகிரகித்து வேதத்தை காட்டும் ஸ்ருதி வாக்கியங்களை உபேட்சித்து விட்டார்கள். வைதிகளோ என்னில் வேதத்தை காட்டும் ஸ்ருதி வாக்கியங்களை மட்டும் முக்கியமாக பரிகிரகித்து அபேதத்தை காட்டும் ஸ்ருதி வாக்கியங்களை உபேட்சித்து விட்டார்கள். எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் ய ஆத்மனிஷ்டன்னே இத்தியாதி வாக்கியங்கள் பகவான் பிருத்திவி முதல் ஆத்மா வரையிலுள்ள சகல வஸ்துக்களிலும் அந்தர்யாமியாஞ்சிருக்கிறான் என்பதை பிரதிபாதிக்கின்றன. இவற்றை துவைதர்களும் அத்வைதர்களும் ஆன இரு வகுப்பினரும் அறவே விட்டிட்டார்கள். சுபாலோபனிஷத்து முதலான அந்தர்யாமி பிராமண வாக்கியங்களுக்கு உபயமரத்திலும் ஆதரவு கிடையாது என்று ஸ்பஷ்டம். ஆகா, துவைதாத்வைத மதங்கள் இரண்டிலும் அநேக ஸ்ருதி வாக்கியங்களை அமுக்கியார்த்தங்களாக கொள்ளுதல், உபேட்சித்தல் இத்தியாதியான பலீயசான தோஷம் உள்ளது. இத்தகைய தோஷம் சிறிதும் காணப்பெறாதது நமது மதம் ஒன்றிலுமே அடுத்தபடியாக விவரிக்கப்படுகிறது. கீழே எடுத்துக்காட்டிய 3 வகுப்பான ஸ்ருதி வாக்கியங்களையும் ஒரு நிகராக ஆதரிப்பவர்கள் விசிஷ்டாத்வைதர்களை ஆதர். ஒரு ஸ்ருதி வாக்கியத்திலும் அமுக்கியார்த்தம் கல்பனை என்பது கிடையாது. எங்கனே எனில் கடைசியாக எடுத்துக்காட்டப்பட்ட எஸ்ய ஆத்மா சரீரம் இத்தியார்களான ஸ்ருதி வாக்கியங்களுக்கு கடக ஸ்ருதிகள் என்று பெயர். வேதத்தையும் அபேதத்தையும் விரோத லேசமுக்கே பொருந்த செய்ய வல்லவை அந்தர்யாமி பிராமண வாக்கியங்கள் என்கிற காரணத்தினால் இவற்றுக்கு கடகஸ்திரிகள் என்னும் பெயர் மிக பொருந்தும். 13 தேக நேக நானாஸ்தி கிஞ்சனா இத்தியார்களான அத்வைத அபேதஸ்திரிகளில் ஏற்பட்ட அபேதத்தையும் க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா இத்தியார்களான துவைத்த ஸ்ருதிகளினாலே ஏற்பட்ட பேதத்தையும் பொறுத்துவிடும் வழி கேள்மின். சேதனாச்சேதன ஈஸ்வரர்களான 3 தத்துவ பொருள்களின் ஸ்வரூப பேதம் உண்மையாதலால் க்ஷரம் பிரதானம் இத்தியாதி பேதஸ்திதியானது வேதத்தை சொல்லியிருப்பது பாங்கே. பிரம்மம் சேதனாச்சேதன விசிஷ்டமாய்க்கொண்டு ஒன்றேயாயிருந்தபடியால் சர்வம் கல்விடம் பிரம்மா இத்தியாதியான அபேதஸ்திதிகளும் பொருந்தக்குறையில்லை. எஸ்ய ஆத்மா சரீரம் இத்தியாதி அந்தர்யாமி பிராமண ஸ்ருதிகளானவை பரமேஸ்வரனை சர்வாந்தர்யாமி என்று தெரிவிக்கும் முகத்தால் வேதத்தையும் அபேதத்தையும் பொருந்து விடுகின்றன என்பது நம் ஆச்சாரியர்களின் நிரூபணம். சிறிசிறீஸ்வரர்களாகிற 3 தத்துவங்களையும் தனிப்பட கண் செலுத்தினால் வேதம் கிரகிக்கப்படுகிறது. அச்சேதனமாகிய சரீரம் வேறு, அதனுள் உள்ள விரியும் சேத்தனன் வேறு, அவருக்கும் அந்தர்யாமியான பரமாத்மா வேறு என்று பேத பிரதிபத்தி சாஸ்திர சம்பரணே ஆகும். பல அவயவங்களின் கூட்டரவான சரீரத்திலே கை, கால், காது, மூக்கு முதலானவற்றை தனியே பார்க்கும் இடத்து பேத பிரதிபத்தியும், அவயவ சங்காத்தம் ஒன்று என்று பார்க்கும் இடத்து அபேத பிரதிபத்தியும் பொருந்துகின்றது. தேவரத்தன் ஒருவன்
எக்கிரத்தன் ஒருவன் இத்தியாதி விவகாரங்களில் தேவரத்தனுக்கு எக்கிரத்தனுக்கும் ஒருமை என்கிறன் என்று விமர்சிக்க வேண்டும். தேவரத்தகா கிருஷகா யஜ்ஞரத்தகா ஸ்தூலகா இத்தியாதி விவகாரங்களில் கிருஷத்துவம் ஸ்தூலத்துவமும் ஷரீர தர்மமாகியாலே தேவரத்த யஜ்ஞரத்த சப்தங்கள் ஷரீர பரங்களே என்று கருதியிடப்படுகிறது. தேவரத்தோ மேதாவி யஜ்ஞரத்தா பிரதிபாவான் இத்தியாதி விவகாரங்களில் மேதையும் பிரதியே ஆத்ம தர்மமாகையாலே அந்த தேவரத்த எகிரத்த சப்தங்களே ஆத்ம பரங்கள் என்றும் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆத்மாவும் சரீரமும் ஒன்றல்லா வெவ்வேறு பெற்றவை. ஆகா அநேக வஸ்துக்கள் இருக்க செய்தேயும் ஏகத்துவ விவகாரம் நிகழ்ந்து வருவது ஷரீர விசிஷ்டனான ஷரீரி ஒருவன் என்னும் அபிசந்தியால் அத்தனை. அடுத்தது இது 14. இரண்டாவது விஷயம் என்ன சொன்னார்? இதுல வேதஸ்துதி கடகஸ்துதி அபேரஸ்துதி இது ஊரும் கொண்டு எல்லா வாக்கியங்களும் சத்தியம் என்று சொன்னார். மூணாவது கடைசியில் இவ்வண்ணமாகவே பிரம்ம ஏகமேவா என்று என்ற ஸ்ருதியும் விசிஷ்டைகத்தை சொல்லுவதால் கொள்ளக்குறியில்லையே. ஏவஞ்சா வேதத்திற்கும் அபேதத்திற்கும் அபாயம் ஒன்றுமில்லை என்றதாயிற்று. ஷரீரங்களும் ஷரீரிகளும் ஆகிற நானா வஸ்து சத்பாவம் பிராமாணிகமாகியாலே அபலபிக்க கொண்ணாதே. இங்கனே விசிஷ்டைக்கியமும் அனுபவ சித்தமாகியாலே அபலபிக்க வண்ணாததே. ஆகா உண்மையில் வெவ்வேறுபட்ட வஸ்துக்களும் ஷரீர பாவ நிபந்தனமாகவே ஒன்றாக வழங்கப்படுவதை சித்திக்கையாதே அப்படிப்பட்ட ஷரீரி பாவத்தை உணர்த்துகின்ற அந்தர்யாமி பிராமணாதி ரூபங்களான ஸ்துதி வாக்கியங்களுக்கு நமது வரத்தில் மிகுந்த கௌரவம் உள்ளது. அவை அத்வைதிகள் வேத ஸ்ருதிகளை அனாதரிப்பது போலவும் துவைத்திகள் அபேதஸ்தர்களை அனாதரிக்கப் போலவும் நாம் ஒரு வகையான ஸ்துதியிலும் அனாதரம் காட்டுகின்றோம். ஆகவே சர்வஸ்துதி சாமரஸ்யம் நமக்கே ஒழிய பிறக்கில்லை என்பது தேறி நிற்பது. அடுத்தது மதாந்தரங்கள் தான். மதாந்தரஸ்தர்கள் ஒப்புக்கொள்ளாத பல அர்த்தங்களை நாம் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். நித்தியசூரி சத்பாவம், எம்பெருமானுடைய கல்யாண குண ஆஸ்திரயத்துவம், திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டத்துவம் முதலானவை. அவை இவத்தை எல்லாம் விட்டு ஷரீர பாவத்தையே கொண்டு விசிஷ்டாத்வைதம் என்று பெயரிடுவதில் என்ன விசேஷம் என்னில் கேள்வி. சித்தாந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அர்த்த விசேஷங்களில் ஜெகச்சரீரத்துவம் என்பதே பிரதானமானது. ஆனதுபக்தி ஏயாம் இது பிரதானம் என்பது எங்கனம் என்னில் சர்வஸ்திகளிலும் உடையவும் முக்கியமான அர்த்தத்தை தெரிவிப்பதாய் சர்வஸ்திகளுக்கும் சாமரஸ்யத்தை நிர்வகித்து வாதி விஜய பிரயோஜகமாயிருப்பதனாலே இதற்கு பிராதான்யம் என்றுலகா. இந்த ஷரீராத்ம பாவத்தை தெரிந்து கொள்ளாமையினாலே என்றோ திருவதங்கள் அவர்கள் சர்வஸ்ருதி சாமரஸ்யத்தை நிர்வகிக்க மாட்டாமல் தளறுகின்றார்கள். குதிருஷ்டிகளின் குசோத்தியங்கள் அவலீலையா பரிகரித்து தருவது இந்த ஷரீராத்ம பாவமே என்றார். இங்கு எத்யேதத் சார்வபௌமகரிதம்
இத்தியாதியான வேதாந்தாச்சாரியர் ஸ்லோக ரத்னத்தை திடமாக கொள்கா. இந்த பிரதான பரிதந்திரார்த்தத்தை நன்கு தெரிந்து கொண்ட ஒரு வியக்தி நிற்குமிடத்தில் விமர்த்தர்கள் எத்தனை பேர்கள் கூடி எவ்வளவு வாத கோலாகலங்கள் செய்தாலும் அவர்களுக்கு பங்கமே தவிர வேறில்லை என்பது இதன் கருத்து. 18வது ஷரீர மீமாம்சா சாஸ்திரத்தில் நாராயண பாரம்ய பிரதிபாதனத்தில் தான் முழு நோக்கு என்னுமிடமும் முக்கியமாக அறியத்தக்கது. ஜெகத்காரண வஸ்து வாதிகளான வேதாந்த வாக்கியங்களெல்லாம் ஸ்ரீமன் நாராயணத்திலேயே தான் பரிவசிக்கின்றன என்று சூத்திரக்காரர் தாமே சித்தாந்தம் செய்திருக்கிறார் என்பதை நன்கு விளரலாம். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று பிரம்மவிசாரத்தை பிரஸ்தாவித்து ஜன்மாத்தியதா என்கிற அடுத்த சூத்திரத்தினாலே எந்த வஸ்துவின் இடத்தில் நின்றும் ஜெகஜன்ம ஸ்திதிலயங்கள் ஆகின்றனவோ அது பிரம்மன் என்று பிரம்மலட்சணம் காட்டினார் வியாசர். வேதாந்தங்களில் ஜெகத்காரண வஸ்துவை தெரிவிக்கின்ற வாக்கியங்கள் ஒரே விதமாக இல்லை, பரஸ்பர விருத்தங்கள் போல் தோன்றன என்பதை பிரசித்தமான விஷயம். ஏதோ ஒரு வஸ்துதான் ஜெகத்காரணமாக இருக்க முடியுமே வழிய பல வஸ்துக்கள் அப்படி இருக்க முடியாது. பரஸ்பர விருத்தங்கள் போல் தோன்றா நின்ற காரண வாக்கியங்களாலே இந்த நிச்சயம் எப்படி உண்டாகும் என்று தோன்றக்கூடிய சங்கையை சூத்திரக்காரர் பரிகரித்தே இருக்கிறார். சூத்திரங்களின் பொருளை நிர்வகிப்பதற்கு உபனிஷத்துக்களில் இருந்து விஷய வாக்கியங்கள் கொள்ளப்படுகின்றன என்பது யாவரும் அறிந்தனர். அந்த விஷய வாக்கியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிற தன்மைகள் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அசாதாரணங்கள் என்பது ஸ்ருதி புராணவர்களின் பிரசித்தம் என்கிற இதனை முக்கியமாக குறிக்கொள்ளார். ஆனந்தமயத்துவம், ஆதித்ய மண்டலத்தில் இருத்தல், புண்டரீகாட்சத்துவம், அபகரபாத்மத்துவம், மோட்சார்த்த உபாசன விஷயத்துவம், அக்னி இந்திர முதலிய சர்வ தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாக இருத்தல் இத்தார்களான தர்ம விசேஷங்களுக்கு வஸ்துவே ஜெகத்காரணமாக கூடியதென்று நிஷ்கர்ஷிக்கின்ற சூத்திரக்காரனுடைய உள்ளத்தில் ஸ்ரீமன் நாராயணனே விரைந்திருக்கின்றான் என்பது பிராமணிகாரர்களுக்கு அறிவறிதன்று. இனி ஆதிசங்கராச்சாரியர் நாராயண பாரம்பரியத்தையே ஸ்தாபித்து அவர் என்பது நிரூபிக்கப்படுகிறது. பகவத் பாதர் இயற்றிய விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் தேவதாந்தரங்களுக்கு அவரத்வத்தை நிலைநாட்டி ஸ்ரீமன் நாராயணனுக்கு பரத்வஸ்தாபனம் பண்ணி தெரிவிப்பது நன்கு விளங்கா நின்றது. பாஞ்சராத்திராகம பிராமணியார்கள் உற்பத்திய சம்பவாத் என்கிற சூத்திர பாஷ்யத்தில் தத்ரா ஆகவதா மன்யந்தே என்று தொடங்கி பாஞ்சராத்திராகம பிரமேயங்களான விஷயங்கள் 3 என்று சங்கிரகித்து அவற்றுள் 2 விஷயங்களை தம்முடைய சம்மதியை காட்டி 3வதான ஒரு விஷயத்தில் மட்டும் வைமத்தியம் காட்டி உள்ளார் பகவத் பாதர். தமக்கு சம்மதமான காட்டின 2 விஷயங்கள் இவை. இங்கு அவருடைய பங்கிகளையே உதாகரிப்போம். தத்ரா யத்தாவதுச்யதே யோசௌ நாராயணः பிரசித்தः பரமாத்மா
சர்வாத்மா இதி தத் ந விராட் கிரியதே. எனவே தஸ்ய பகவதः பரிகமனாதி லக்ஷணமாராதனம் அஜஸ்ய மனன்ய அஜஸ்ய அஜஸ்ரம் அனன்ய சித்ததையா அபிப்ரேயதே ததபி ந பிரதிசித்தியதே. ஸ்ருதி ஸ்மிருதி யோஹோ ஈஸ்வர பிரணிதானஸ்ய பிரணிதத்வாத் என்பன அவருடைய பாஷ்ய பங்கிகள். இவற்றுள் ஸ்ரீமன் நாராயணக்கே பாரம்ய பிரதிஷ்டாபானத்தில் பகவத்பாதர் ஊக்கமுடையவர் என்றது மறக்கத்தக்கதன்று. ஈஸ்வராதி சாமானிய சப்தங்களுள்ள இடங்களில் வாசுதேவ நாராயணாதி விசேஷ சப்தங்களை இட்டு வியாக்கியானம் செய்யத் தொடங்கினவரும் பகவத்பாதரே ஆவர். கடைசியில பரபிரம்மம் நிர்குணம் என்பது பிறருடைய வாதம். தேஜகுணமில்லாமையை தெரிவிக்க வேண்டி உபனிஷத்து சிலவிடங்களில் பிரம்மத்தை நிர்குணம் என்று சொல்லி இருப்பதுண்டு. எண்ணிறந்த திருக்கல்யாண குணங்களை உடைமையை ஓடியிருக்கின்ற ஸ்துதி சப்தங்களுக்கு விரோதமின்றிக்கே நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றோ அங்கனே நிர்வகிக்கும் உடலில் நிர்குணஸ்துதிகளுக்கு ஏஜகுணமில்லாமையை கூறுவதில் தாத்பரியம் என்றே சொல்லி தீர வேண்டும். பிரதானம் முதலானவை ஜெகத்காரணமாக கூடும் என்று நேர்ந்த சங்கைகளை பரிகரியார் என்ற சாரீரக மீமாம்சையானது பெரும்பாலும் அதிகரணந்தோறும் பரபிரம்மத்தின் நிறத்தில் உள்ள திருக்குணங்களை எடுத்துக்கொண்டே அத்தகைய குணங்கள் இல்லாத வஸ்துக்களுக்கு காரணத்துவம் சம்பவிக்க மாட்டாது என்று திறக்கட்டுகின்றது. இக்காலத்தவர்களான அத்வைதர்கள் தங்கள் நூல்களில் ஆதிசங்கராச்சாரியரும் சகுண பிரம்மத்தையும் சசரீர பிரம்மத்தையும் ஒப்புக்கொண்டிருப்பதுண்டு என்று எழுதுகிறார்கள். நையாயிகர்கள் உற்பன்னம் திரவியம் க்ஷணமகுணம் திஷ்டதி என்பவர்கள். பரபிரம்மத்திற்கு உற்பத்தி ஒப்புக்கொண்டாலாவது அது க்ஷணகாலம் நிர்குணமாக இருக்கவும் ஆகும். மூக்ஷுக்களும் முக்தர்களும் நித்தியர்களும் ஆன சமஸ்த ஜீவராசிகளையும் தன்னுடைய குணானுபவத்தினாலேயே உஜ்ஜீவிக்கும் அதான பரபிரம்மம் க்ஷணமாத்திரம் நிர்குணமாய் இருக்கலாது. கஷ்டம் குரதம் ஆரம்பம் எரிசேகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லவர்கள் தான் வந்தே குருபரம்பராம்.